சூ கீழே உட்காந்துரு உளுந்துருவ. அம்மா கிட்டி பேட்டி நல்லாக்கு ஜம்ப் பண்ணா சூப்பாக்குமா. சரிம்மா ஒட்டுல நிக்கிற பாரு, கீழே விழுந்துற போற, கொஞ்சம் நவுந்து நில்லு. இப்ப ஓகேயா? சரி சரி. அடியே அமிர்தா, வீடு அம்புட்டு அழகா இருக்குடி. நீ உண்மையாலுமே கொடுத்து வச்சபடி மாப்பிள்ளை எம்புட்டு அழகா இருக்காரு. ஏங்க நீங்களும் தானே பாத்திய? ஆமாமா. சொல்லுங்க எடுத்து. பாப்பா. மாமா வீடு அவ்வளோ அருமையா இருக்குமா. உன் மாமியாரும் நல்லா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்க நீதான் மகாராணி, நீ தான் எல்லா வேலையும் எடுத்து செய்யணும்னு தோணுது. எல்லாம் நல்லாதாம்மா பேசுறாங்க. சரிங்க மாமா, சூப்பரா இருக்குடி வீடு. நானும் தாத்தாவும் போய் சுத்தி சுத்தி பார்த்தோம் தெரியுமா. ஏன் அப்பதா எனக்கு மட்டும் இந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் பார்க்காம இவளுக்கு மட்டும் பக்கத்துலேயே பார்த்துருக்கீங்க. நான் மட்டும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும். ஆனால் இவ மட்டும் 1/4 மணி நேரத்துலேயே வீட்டுக்கு வந்துடுவா. அது அமைகிறது பொறுத்துடி. உனக்கு நம்ம சொந்தக்கார மாப்பிள்ளை, இவளுக்கு அப்படியா என்ன தம்பி? ஆமாங்கத்த, நம்ம சொந்தத்துல முடிஞ்சிட்டோம். அது எங்க இவளுக்கு தெரிய போகுது? எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் போட்டி தான். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரிம்மா, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியில இருக்கேன். அமிர்தா, உன் நாத்தனாரும் நல்ல டைப்பா தாண்டி இருக்கா. அவ இன்னைக்கு ஊருக்கு வேற கிளம்புறாளாம். எல்லா வேலையும் அவ தான் செய்வாளாம். உடம்பு சரியில்லைன்னா கூட அவளே எல்லா வேலையும் பாத்துருவான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வேலையெல்லாம் ரொம்ப இல்லையா, மாப்பு போடுறதுக்கு மட்டும் தானா. அந்த அம்மாவே அம்புட்டு போல வேலை பாக்குதுடி. ஏதோ ரவை பணியாரமா சுட்டு வச்சுது. கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிருந்தாலும் நல்ல ருசியா தானே இருந்துச்சாப்பத்தா. ஆமாண்டி, சாப்பாடும் நல்லா தடபுடலா தான் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. மாப்பிள்ளைய பத்தி சொல்லவே இல்லையே. மாப்பிள்ளை நல்லா அழகா கலரா இருக்காருடி. ஏண்டி எம்புட்டு கலரா இருக்கிற மாப்பிள்ளை வேணும்ன்றதுனாலதான் நீ வேணான்னு சொன்னியா என் வீட்டு மாப்பிள்ளைய? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, உண்மையாலுமே மாப்பிள்ளை தம்பி நல்ல தம்பி இல்ல. ஆமாம்மா, பார்க்க நல்லவராதான் இருக்காரு. இது இவர்கிட்ட பேசி இருக்காருல்ல, எங்க வேலை பாக்குறியே என்ன பண்றியே எல்லா விவரமும் கேட்டாராம். இவரும் கேட்டாராம். நல்லா டீசெண்டா தான் பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா ஏதோ ஒரு மாதிரி இருந்தாலும் மாப்பிள்ளை நல்ல மாதிரியா இருந்தா போதும்ல. அதை தாண்டி நானும் சொல்றேன், மாப்பிள்ளை நல்லபடியா இருந்தா அதுவே போதும். ஆமா அப்பத்தா, ஏதோ நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்கு. இதுக்கு எதுக்கு சாமி உத்தரவு கொடுக்காம ஓடிச்சு? எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. சரி விடு, எப்படியோ அந்த மாப்பிள்ளையும் முடிஞ்சிருச்சுல்ல. அதுதான் அப்பத்தா. ஆமா, நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம்னு சொன்னச்சே அப்பா, எப்படி இவ்வளவு கூட்டத்தை திரட்டும்? அதெல்லாம் அவன் பாத்துக்குவாண்டி. மாப்பிள்ளை வீட்டு சைடும் ரொம்ப சொந்தம்லாம் வரமாட்டாங்களாம், கல்யாணத்துக்கு தான் வருவாங்களாம். நிச்சயதார்த்தத்தை நம்ம தானே பண்ணணும். ஆமா அப்பத்தா, நாளைக்கு புடவை எடுக்க போறியேன்னு சொன்னாவ. எது நாளைக்கு புடவை எடுக்க போறோமா? ஆமாண்டி, நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம்னா அப்ப நாளைக்கு தானே எடுக்கணும். ஆமால, நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு புரியுது. எதுக்கு? பிளவுஸ் தைக்கணும், அதுக்காக தானே. அதெல்லாம் தச்சுக்கலாண்டி. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைலர் இருக்காரு, நல்லா தப்பாரு. நீ அளவு ஜாக்கெட் மட்டும் கொடு, 2 மணி நேரத்துல தச்சு கொடுத்துருவாரு. என்ன அப்பத்தா சரியா? சரிடி, அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. அந்த அம்மா கிட்ட நம்ம தான் சொல்லணும். அடியே, அது நீயே வந்து சொல்லுடி. என்ன அப்பத்தா நானா? அப்புறம் தங்கச்சிக்கு இன்னும் 1 நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு. அப்படின்னு அக்கா காரி இங்கே தானே இருக்கணும், நீயே இங்கே இரு. அம்மா. என்னடி தங்கம்? சித்திக்கு தும்தும்ல அப்பத்தா சொன்ன மாதிரி நம்ம இங்கே இருப்போம். அப்பா திட்டுவாருடி கண்ணு. தம்பிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீயாச்சு அவராச்சு. நீ அவர்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறத பற்றி முடிவெடுக்கிறேன். சரிடி. நாளைக்கு புடவை எடுக்க போகும்போது அந்த அம்மாட்ட சொல்லி பிளவுஸையும் வாங்கிட்டு வந்துடுவோம். பிளவுஸையும் தச்சு வச்சாதானே நிச்சயதார்த்தம் அன்னைக்கு புடவையை கட்ட முடியும். அதுவும் சரிதான் அப்பத்தா. நீ முதல்ல மாப்பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, அதுக்கப்புறம் நாங்கள் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அதுக்கப்புறமா போகிறோம். சரிடி, நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சரி அப்பத்தா. அமிர்தா, நான் போயிட்டு வரேன். நீ அக்கா கிட்ட பேசிக்கிட்டு எதுக்கும் கவலைப்படாத, நல்ல மாப்பிள்ளையாக தான் அமைஞ்சிருக்கு. சரிங்க அப்பத்தா. ஏண்டி நீ பேசிக்கிட்டு நான் வரேன். சரி அப்பத்தா. சித்தி சித்தி. அடியே, அவதான் கூப்பிடுறாள், என்னன்னு தான் கேளு. என்னம்மா? சித்தப்பா எனக்கு சாக்கி வாங்கி தாரேன்னு சொன்னாரே. சாக்கி வாங்கி தருவாரு, சித்திக்கு கொண்டு வந்து கொடு. என்ன? இல்லை எனக்கு வேண்டாம்க்கா. ஆமா, இப்ப வேணான்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் புருஷன் சொல்ல வேண்டியது. எத்தனை பேரை பார்த்துருக்கோம் இதே மாதிரி. அடியே, நானும் இப்படிதான் பயந்தேன், உங்க மாமா எப்படி இருப்பாரா என்னன்னு. ஆனா இப்ப பாரு, உங்க மாமா இல்லைன்னா நான் இல்லை. அது மாதிரி எல்லாரோட லைஃபும் மாறும். பார்க்க நல்ல பையனாதான் தெரியுது,
அவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நீ திருத்த பாரு. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி அவரை மாத்திக்க. என்னடி நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுதுக்கா. இங்க பாருடி, அது ஒத்த பொம்பளை தான். மாமனாரு கடைக்கு போயிருவாரு, உன் வீட்டுக்காரன் கடைக்கு போயிருவாரு. நீயும் அந்த அம்மாவை மட்டும்தான் இருக்க போறிய. அது பொண்ணெல்லாம் அடிக்கடி இங்க வராது. ஓ ராஜ்யம்தான். சமைச்சு போட்டு நீ பாட்டுக்கு டிவியை பார்த்துக்கிட்டு. சொத்து பத்து நிறைய இருக்கா உங்களுக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? சரிக்கா. இங்க வர மருதா, அப்பாவுக்கு உன் மேல அக்கறையெல்லாம் இல்லைன்னு நினைச்சுக்காத. உன் மேல அக்கறையா இருக்கிறதுனாலதான் நல்ல மாப்பிள்ளையா அமைச்சு கொடுத்துருக்கு. நீ போக போக அதை புரிஞ்சுப்ப. இப்போதைக்கு என்னால இதை மட்டும் தாண்டி சொல்ல முடியும். சரிக்கா. அம்மா. என்ன தங்கம்? என்ன இந்த மாதிரி கொஞ்சி? உன்னையதான் வீட்டுல டெய்லி கொஞ்சிக்கிட்டே தானே இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே என் தங்கச்சியை கொஞ்சுறேன். அது உனக்கு பொறுக்கலையா? என்னையும் கொஞ்சு. சரி வாடி என் தங்கம், என் ராஜாத்தி. நம்ம போய் சாப்பிட போவோமா? வா, அம்மாச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்ப்போம். சரிடி, நான் போய் சாப்பாடு என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஆமாம், உனக்கு மேக்கப் போடுறதுக்கு யாராவது தெரியுமா? தெரியும்க்கா. என் ஃப்ரெண்டுங்களே மேக்கப்லாம் போடுவாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு என்ன ஏதுன்னு கேட்டு வை, அவங்களே மேக்கப் போட சொல்லிடலாம். சரிக்கா. ரெஸ்ட் எடுடி, நான் அந்த வரேன். சரிக்கா. நான் இப்போ என்ன பண்ணுறது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னால் எப்படி இன்னொருத்தரை ஏற்றுக்க முடியும்னு எனக்கு தெரியல. வாய் வார்த்தையாக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கேனே தவிர என் மனசில் அவர் இருந்த இடம் இன்னும் அழியலை. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நல்லா அழகாக இருக்காரு, அதனால தான் அமிர்தா ஓகே சொல்லியிருக்கான்னு. நான் வேறு வழி இல்லாமல் தான் ஓகே சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு திருப்பத்துலையாவது இந்த கல்யாணம் நின்றாதா அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கடவுள் எனக்கு காரணம் எல்லாம் காட்ட மாட்டாரான்னு யோசிக்க தோணுது. இல்லை இவர் தான் உனக்கு புருஷனாக வரப்போறாருன்னு கடவுள் சொல்கிறாரா? நான் இப்போ என்ன பண்ணட்டும்? ஆசைப்பட்டது தப்பா? எல்லாருக்கும் ஆசைப்பட்டது கிடைக்காது தான். ஆனால் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்லை. அக்கா சொல்கிற மாதிரி இவர் எனக்கு நல்லவராக இருப்பாரா? இல்லை இவரும் மற்ற ஆம்பளைங்க மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுவாரா? எனக்கு தெரியவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட ஃபோன் அடித்து பேசி நான் லவ் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா அவர் ஏற்றுக்கிறாரா இல்லையாங்கிறத பார்த்து தான் நான் முடிவு பண்ண முடியும். என்ன இன்னும் நம்மளுக்கு சாப்பாடு வந்து சேரலையே. கரெக்டாக வந்து கொடுத்துட்றேன்னு சொன்னா இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்காளா இல்லையா அதுவே தெரியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாம ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? பூர்ணி பக்கத்தில் இருந்தா அதெல்லாம் அவன் சமாளிச்சுப்பா. ஃபோன் அடிச்சு பார்ப்போம். இப்போ எப்படி போய் கொடுக்கறது? ஐயோ கடவுளே, அவர் கேட்குறாருன்னு உடனே சம்மதம் சொல்லிட்டேன். இவ்வளோ தடையும் தாண்டி சாப்பாடை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். பாப்பா என்ன ஃபோன் வைப்ரேட் ஆகுது? அவர் தான் அடிக்கிறாரு. எதுக்கா இருக்கும்? சாப்பாடு கேட்டால் தான் அடிக்கிறாரு போல. ஐயோ இப்போ என்ன பண்றது? ஏய் நீ இன்னும் கை கழுவ போலையா? இங்க உட்காந்து இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிடல வாடி. அடியே என்ன? இல்லடி, உனக்கு இந்த பழைய சோறு ஸ்மெல்லே பிடிக்காது. அதனால நான் வேணா ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து சாப்பிட்டுமா? இந்த ரெஸ்ட் ரூமுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும்ல, அங்கதான் சொல்றேன். அங்க போறியா? அங்க மட்டும் பழைய சோறை சாப்பிட்டா யாருக்கும் எதுவும் ஸ்மெல் வராதா? வருண்டி, யாரும் என்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா இங்க நீ சாப்பிடணும்ல, அதான் நான் போய் அங்க போய் சாப்பிட்டுமா? என்னமா சொல்ற? சரி போய் சாப்பிட்டு வா. அப்பாடா, தேங்க்ஸ் டி. அதுக்கு எதுக்குடி இவ்வளோ சந்தோஷப்படுற? ஒன்றும் இல்லடி. சரி பாய். லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் பீரியட் கரெக்டாக வந்துடுறேன். ஏய் அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாலும் சீக்கிரம் வந்துடு. ஓகேடி. என்னவ இப்படி விழுந்தடிச்சு ஓடுறா? இவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே, என்னவா இருக்கும் தெரியலையே. சரி நம்ம இதை சாப்பிடுவோம். ஃபோன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்றா. ஐயோ எனக்கு இப்ப பசிக்குதே. பேசாம அம்மா கொடுத்த பிரியாணியே சாப்பிட்டுருவோமா? ஏய்
ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? பின்ன உங்க மாமா பொண்ணை சமாளிச்சு நான் வர வேணாமா? அதுவும் கரெக்டு தான். ஆமா, கையில என்ன டிஃபன் பாக்ஸ்? உனக்கா சாப்பாடு? இல்ல, உங்க வீட்ல உங்க அம்மாவுக்கு சாப்பாடு. ஓ, எங்க அம்மாக்கெல்லாம் கொண்டு வந்தியா? நக்கல் பண்ணாதீங்க, நீங்க தானே கேட்டீங்க பழைய சோறு வேணும் பழைய சோறு வேணும்னு. ஆமா, நீ இவ்வளோ லேட்டா கொண்டு வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்க அம்மா சாப்பாடை சாப்பிடாம இருந்திருப்பேனே. அப்போ நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? ஆமா, பரவாயில்ல. நீ இன்னைக்கு நீயே சாப்பிடு, நாளைக்கு எனக்கு பழைய சோறு கொண்டு வா. என்னது, நாளைக்கு வேற எடுத்துட்டு வரணுமா? முடியவே முடியாது. என்ன ஆனாலும் சரி, வயிறே ஃபுல்லானாலும் இன்னைக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க அதை சாப்பிடுங்க. ஏய், என்னால சாப்பிட முடியாது. நானும் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ண தெரியுமா? என்ன, பெல் அடிச்சு 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளாரையா சாப்பிட்டுட்டீங்க? அவ்வளோ பசி, சாப்பிட்டேன். இப்ப என்ன, உங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம் அப்படிதானே? ஆமாம்மா, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு, நீயே சாப்பிடு. நான் பழைய சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு. நான் பேர வாலண்டியரா எங்க அம்மாட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க தானே கேட்டிய, இப்ப வேணாங்கிறீங்க. நீ டைமுக்கு கொடுக்கல, அதனாலதான் வேணான்னு சொல்றேன். சரி போங்க. அப்புறம் நாளைக்கே எடுத்துட்டு வந்துரு. அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்? இன்னைக்கே எங்க அம்மாவை சமாளிச்சு பூர்ணிய சமாளிச்சு எல்லாரையும் சமாளிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நாளைக்கெல்லாம் என்னால எடுத்துட்டே வர முடியாது. சரி, அப்ப கூடு, நான் இப்பவே சாப்பிட்டுறேன். என்னமோ வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப திரும்பி சாப்பாடு கேக்குறீங்க? வயிறு ஒன்றும் ஃபுல்லாகல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்படியா? சரி சரி சாப்பிடுங்க, இந்தாங்க கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். ஏ இரு. இன்னும் என்ன? எனக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்ட, நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்றும் செத்துற மாட்டேன், பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. அப்படி ஒன்றும் என்னால நீ சாப்பிடாம இருக்க வேண்டாம். நான் டிஃபன் பாக்ஸ் தரேன், அதை நீ சாப்பிடு. அச்சோ வேண்டாம் வேண்டாம். ஏன்? உங்க அம்மா செஞ்சதை நான் சாப்பிட்றேன், எங்க அம்மா செஞ்சதை நீ சாப்பிட வேணாமா? இல்ல வேண்டாம். அப்புறம் நீ கிளாஸ்ல பட்னியா இருப்பியா? அது பாத்துக்கலாம், நான் பிஸ்கெட்ஸ் வச்சிருக்கேன், அது சாப்பிட்டுக்கிறேன். பிஸ்கெட்லாம் உடம்புக்கு சத்தே கிடையாது. இங்க பாரு, ஒழுங்கா நான் கொடுக்கறத சாப்பிடு. அப்படி இல்லையா உன் பழைய சோறை நீயே எடுத்துட்டு போ. இனிமேட்டு உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன டீல், ஓகேவா? சரி சரி கொடுங்க, நான் சாப்பிட்றேன். இன்னமே அங்க எடுத்துட்டு போய் சாப்பிடுங்காட்டி லேட் ஆயிடும். என் கூடவே உட்காந்து சாப்பிடு. அதெல்லாம் முடியாது, நீங்க கொடுங்க, நான் கிளாஸ் ரூம்லயே வச்சு சாப்பிட்டுக்கிறேன். கிளாஸ் ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு பேக்ல அப்படியே வச்சிருவ. நீ சாப்பிட்டியா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால சாப்பிட்டுட்டு இங்கே கை கழுவிட்டு அதுக்கப்புறமா போ. விட மாட்டீங்களே? ஆமா, விட மாட்டேன். வா, வந்து உட்காரு. இல்ல வேண்டாம், யாராவது பார்த்தா? ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, நீ என்னை ஃப்ரெண்டா தானே நினைக்கிற. ஆமா. அப்புறம் என்ன, உன் மனசுல எதுவும் இல்லை, என் மனசுல எதுவும் இல்லை. மத்தவங்க நம்மள எப்படி நினைச்சா நம்மளுக்கு என்ன? நீ பாட்டுக்கு வந்து சாப்பிடு, வா. அட வாமா, நான் என்னமோ உனக்கு ஊட்டி விடுற மாதிரில நீ பண்ணிக்கிற. ஊட்டிலாம் விடுவீங்களா? அம்மா தாயே, நான் எதுவும் பண்ணல. நீ வந்து உனக்குரிய சாப்பாட்டை நீ சாப்பிடு. என்னால யாரும் பட்னி கிடக்க வேண்டாம். சரி சரி இருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். சரி. சாப்பிடுங்க, நீங்க கேட்டது. நல்லா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க அந்த டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரமா இருக்கணுமேன்ட்டு தான் நான் பச்சை மிளகாலாம் போட்டுட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? புளிக்குழம்பு எங்க? இதோ அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கு. சரி, நீயும் சாப்பிடு. சரி. பிரியாணிலாம் எங்க அம்மா 3 மாசத்துக்கு ஒருக்கா தான் செய்வாங்க. அப்படியா? பிரியாணி நீ சாப்பிடவே மாட்டியா? ஏன், உனக்கு பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் உங்க அம்மா 3 மாசத்துக்கு ஒருக்கா செய்யறாங்க? இல்ல, அந்த அரிசி ரொம்ப காஸ்ட்லி இல்ல, அந்த சீரக சம்பா அரிசியில செஞ்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி தக்காளி சாதம்லாம் செஞ்சு தருவாங்க, அந்த டேஸ்ட் வராது. கறி மீனெல்லாம் எப்பயாவது தான் வாங்குவாங்க. அப்போ வாங்கும்போது எனக்கு இந்த மாதிரி கொஞ்சோண்டு செஞ்சு தருவாங்க, அவ்வளோதான். அடிக்கடிலாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லை. நிஜமாவா? ஆமாம், நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ அந்த அளவுக்கு கஷ்டப்படுற. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன்னைய நான் கல்யாணம் பண்ணிட்டு ராணி மாதிரி வச்சுக்குவேன் கீதா. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க, டைம் ஆகுதுல்ல. நீ முதல்ல சாப்பிடு. இல்லை, நீங்கள் சாப்பிடாம. இப்ப என்ன உனக்கு? நான் சாப்பிடணும் அப்படிதானே? பார்த்து பார்த்து மெதுவா, ட்ரெஸ்ல கொட்டிக்காதீங்க. டிஃபன் பாக்ஸை வாய்க்கிட்ட வச்சுக்கோங்க. இப்படியா?
ஆமா ஆமா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லை கீதா. பழைய சோறு சாப்பிட்டா அவ்வளோ தெம்பு தெரியுமா? ம் சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டேன் இல்லை. நீயும் சாப்பிடு. சரி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. உங்க அம்மாட்ட சொல்லுங்க, எங்க அம்மாவோட பிரியாணி டேஸ்டா சமைக்கிறாங்க. சரி, நீ நல்லா சாப்பிடு என்ன. சரி. உனது தூரலும் இனிய சாரலும் தீண்டும் மேகம் சிலிர்க்குதம்மா, நனைந்த பொழுதினில் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை துடிக்குதம்மா, மனித ஜாதியின் பசியும் தாகமும் உன்னால் என்றும் தீருமம்மா, வாரி தந்த வள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு, இனமும் குலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என உணர்த்திடும் மழையே சின்ன சின்ன. ஏங்கிதா, இதே மாதிரி ஒரு டிஃபன் உனக்காக நான் எடுத்துட்டு வரட்டுமா டெய்லியும்? அச்சச்சோ, வேண்டாம் வேண்டாம். நீ தான் பிரியாணிலாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றல, எங்க அம்மாட்ட கேட்டா டெய்லி பிரியாணி செஞ்சு தருவாங்க. நீயும் டெய்லியும் பிரியாணி சாப்பிடலாம்ல? இல்ல வேண்டாம். ஏன்? இப்படியே நான் சாப்பிட்டு பழகிட்டேனா அப்புறம் எனக்கு எங்க அம்மா செஞ்சது பிடிக்காமே போயிடும். எங்க அம்மா எனக்காக கஷ்டப்பட்டு தான் எல்லாம் செய்றாங்க. இன்னைக்கு ஓகே, அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது எனக்கு என்னமோ சரியா படல. அவங்க எனக்காக தான் எல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க சாப்பாடை சாப்பிடாம வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப்பிட்றது தப்பு தானே. அதனால தான் வேணான்னு சொல்கிறேன். நான் எங்கள் அம்மா கையாலேயே சாப்பிட்றேன். என்ன, கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நான் எங்கள் அம்மா கையால் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா நினச்சா கூட டெய்லி எனக்காக செஞ்சு தர முடியாதுல்ல. ஏன் அப்படி நினைக்கிற? எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் எங்கள் அம்மாவை புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. எங்கள் அப்பாவும் ஊரில் இருக்காரு, அவர் என்னைக்காவது தான் வருவார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி எங்கள் அம்மாவை விட்டு தர முடியும்? ஆமா, உங்க அப்பா ஊர்ல இருக்காருன்னு சொல்றீல்ல, என்ன வேலை பார்க்கறாரு? அதை பத்தி நீ எதுவுமே சொல்லதில்ல. நேரம் வரும்போது நானே சொல்கிறேன். இப்போ டைம் ஆகுதுல்ல, நீங்கள் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கொடுங்க, நான் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறேன். சரி கீதா. ஏங்க, காப்பியை நல்லா ஆற்றிட்டேன், குடிக்கிறீங்களா? அங்க வச்சுட்டு போ மீனாட்சி, அப்புறமா எடுத்து குடிச்சுக்கிறேன். கணக்கு எங்கேயோ இடிக்குது, எங்க இடிக்குதுன்னு தான் தெரியல. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல காப்பி எடுத்து குடிங்க. கீழே கீழே தட்டி விட்டுருவீங்க, திரும்பியெல்லாம் என்னால் ஆற்ற முடியாது. அப்படியா, சரி கூடு. இந்தாங்கங்க, நல்லா சூடு பறக்க ஆற்றிட்டேன், குடிச்சிருங்க. சரி மீனாட்சி. பாட்டி. யாருமா? பாட்டி, என் பேரு கீர்த்தனா, நான் அமிர்தாவோட ஃப்ரெண்டு. ஓ அம்மாடி, நீ தான் கீர்த்தனாவா? ஆமா பாட்டி, உன்னைய பத்தி நிறைய சொல்லியிருக்கா. அப்படிங்களா? அமிர்தா வீட்டில் இருக்காளா? வீட்டில் தாம்மா இருக்கா, அவள் ரூம்ல இருக்கா, போய் பாரு. சரிங்க பாட்டி. பாட்டி, ரூம் எங்க இருக்கு? நேரா போனோடனே ஒரு ரூம் இருக்கும் பாருமா, மொதல் ரூமு அதுதாம்மா. சரிங்க பாட்டி. மீனாட்சி, சொல்லுங்க. யார் அந்த பொண்ணு? நம்ம அமிர்தாவோட ஃப்ரெண்டா, பேரு கீர்த்தனா. இந்த பிள்ளைய பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. பாவம், ரொம்ப நல்ல பிள்ளை. அப்படியா? இந்த பிள்ளைய நீ முன்ன பின்ன பாத்திருக்கியா? பாத்திருக்கேங்க, போட்டோல பாத்திருக்கேன். அமிர்தா காட்டியிருக்கு, இப்பதான் நேர்ல பாக்குறேன். சரி சரி. ஏன் கேக்குறிய? இல்ல, அமிர்தா காலேஜுக்கு வேற போறது இல்லல்ல. ஆமாங்க. இந்த பிள்ளை காலேஜ் முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த பையனை பத்தி எதுவும் சொல்லுமோ என்னமோ அப்படின்னு தான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. அப்படி இருந்திருந்தா அமிர்தா அந்த மாப்பிளைக்கு ஏன் சம்மதிக்கணும்? அதுவும் சரிதான், இருந்தாலும் நம்மளும் ஒரு கண்ணு வைக்கணும்ல. அப்புறம் நம்ம மகன் நம்மள தானே திட்டுறான். வீட்டுல என்னத்த பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, பேத்திய கூட பாத்துக்க முடியாம அப்படின்னு கேக்குறான்ல. அதுவும் சரிதான். யாரையும் நம்பாத, அப்புறம் நம்ம தான் திட்டு வாங்கிட்டு இருக்கணும். சரிங்க. மாமா சொல்றது கரெக்டு தான். இவ கையில போனும் கிடையாது, அப்புறம் எப்படி இவ ஃப்ரெண்டு கரெக்டா வந்திருக்கான்? தப்பாச்சே. என்ன எதுன்னு போய் பார்க்கணும். நாளைக்கு இவ ஏதாவது பண்ணிட்டு ஓடி போயிருவா, அப்புறம் அவங்க அப்பங்கிட்ட நம்ம தான் திட்டு வாங்கணும். விடக்கூடாது கஸ்தூரி. கல்யாணம் ஆகுற வரைக்கும் இவளை பொட்டி பாம்பாட்ட பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் போல. சரி.
யாரு? அமர்தா, நான் தான் கீர்த்தனா. கீர்த்தனா? ஏய், என்ன ஆச்சு? இப்ப எதுக்கடி என் மேல சாஞ்சு அழுகுற? ஒரு நிமிஷம் அழுகை நிப்பாட்டு. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏய் அமிர்தா, ஒன்னதான் சொல்றேன். உன் ஃபோன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப்னு வருது. காலேஜுக்கு நீ வரவே இல்லை. என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு போலாம் தான் நான் வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ பாட்டுக்கு ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்க. என்னடி ஆச்சு? இப்படி அழுதுகிட்டே நின்னா என்ன அர்த்தம்? உன்னைய பாக்குறதுக்காக தானே அவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. எத்தனா எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடி. என்னடி சொல்ற? நீ எழுத வேண்டியது இன்னும் 2 எக்ஸாம் இருக்கேடி. அதுக்குள்ளாருமே உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க? நான் இப்ப என்னடி பண்ணட்டும்? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கிட்ட சொல்லி அழுவுறதும் தெரியல. என்கிட்ட போனும் இல்லை. போன் இருந்தாலாவது உனக்கு போன் அடிச்சிருப்ப. போனையும் எனக்கு புடிஞ்சு வச்சுக்கிட்டாங்கடி. நான் இப்ப என்னடி பண்ணட்டும்? அமர்தா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுதுடி. எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே கூடாது. உன் கஷ்டம், உன் மனசு படுற பாடு எல்லாம் எனக்கு புரியுது. நீ அழுவாத. அழுவுறதுனால ஒன்னும் ஆப்புறது இல்லடி. அடுத்து என்னங்கிறது தான் பார்க்கணும். இப்ப நீ என்ன முடிவெடுத்திருக்க அதை சொல்லு எனக்கு. இவ பேச்சே சரியில்லையே. விட்டா இவளே பொண்ணை கடத்திட்டு கூட்டிட்டு போயிருவா போல. விடக்கூடாது. அப்படி என்னதான் பேசிக்கிறாளுன்னு நம்மளும் பார்க்கணும். சொல்லுடி. எனக்கு எதுவுமே தெரியலடி. என்னடி பண்ணட்டும்? அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கட்டுமா இல்ல சாகட்டுமான்னு நினைக்கிறேன். சீ, வாய மூடு. இதுக்கெல்லாமா போய் சாவாங்க? என்னால எதுவுமே பண்ண முடியலடி. நான் என்ன பண்ணட்டும்? இதுக்காக கோலத்தனமாவ யாராவது முடிவெடுப்பாங்க? உன்னை எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி முடிவெடுத்திருக்க? ஏண்டி உன் புத்தி இப்படிலாம் போகுது? என்னால முடியலடி. இவங்க பேசுறது இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது பேசாம செத்தரலான்னு தோணுது. நல்லா கொடுக்க போறேன் பாரு உனக்கு. செத்துட்டா பிரச்சனை முடிஞ்சுச்சா? சொல்லுடி. எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியல. இப்ப நான் இங்க வரலனா அந்த முடிவை தான் எடுத்திருப்பேன், அப்படித்தானே? சொல்லுடி. தெரியல. எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பேன். அப்படியே ஒன்று போட்டனா கிறுக்காடி பிடிச்சிருக்கு உனக்கு. இங்க பாரு, சாகிறதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது. வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டினா மட்டும்தான் நம்ம ஜெயிச்சதா அர்த்தம். பொசுன்னு போயிட்டீன்னா உன்னை அப்படியே மேல கடவுள் வாமா அமிர்தா உனக்கு சொர்க்கலோகத்துல உனக்கு இடம் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரா? பேய் பேய் பேயா மாதிரி இந்த உலகத்தையே தான் சுத்தி வருவேன். அப்பயும் உனக்கு நிம்மதியே கிடைக்காது. ஏன்டி இப்படி இருக்க? சரி, நீயே சொல்லு. இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? என்ன பண்ணட்டும்னா, ஒன்னு நீ லவ் பண்ணாம இருந்திருக்கணும். அப்படி இல்லையா அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்கணும். என்னால அது முடியாதுடி. இங்க பாருடி, உன் குடும்ப சூழ்நிலை இப்படிதானே உனக்கு முன்னாடியே தெரியும்ல. அப்புறம் எந்த தைரியத்துல நீ லவ் பண்ண? கேளு, நல்லா கேளு. மண்டையில உரைக்கிற மாதிரி நல்லா கேளு. அவளை திமுற எடுத்தவ லவ் கேக்குது. லவ். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு பதிலே இல்லை தானே? உன்னால எந்த பதிலும் சொல்ல முடியல தானே? நல்ல வேலை, நீ அந்த பையன்கிட்ட எதுவும் சொல்லல. சொல்லியிருந்த அந்த பையனோட வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கும். இப்படி கோழையா இருக்கிற. எதுக்காக நீ லவ் பண்ண? எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன அடிச்சாலும் கொன்னாலும் எனக்கு இந்த பையன்தான் வேணும்ன்றதுல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆனா நீ அப்படி இருந்தியா? இல்ல. பின்ன எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணா நீ வளைஞ்சு கொடுத்து போற. அதான் அவங்க எப்படியாவது கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுறலான்னு பாக்குறாங்க. புரியுதாடி உனக்கு? புரியுது. ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்காம இருந்தேன்னா எங்க அப்பத்தா தாத்தா எங்க அப்பா எல்லாரும் செத்து போயிருவேன்னு என்கிட்ட சொல்றாங்கடி. மண்ணாங்கட்டி. இங்க பாருடி, அதெல்லாம் எமோஷனல் பிளாக்மெயில், அவ்வளவுதான். அப்படி பிளாக்மெயில் பண்ணாதான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு அவங்க அப்படி பண்றாங்க. புரிஞ்சுதா? நான் எல்லாரோட சம்மதத்தோடையும் தாண்டி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்டது தப்பா? நீ ஆசைப்பட்டது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கான எந்த முயற்சியுமே நீ பண்ணல. அடி வாங்கினா மட்டும் போதுமா? எய்த்து நின்று போராடி இருக்கணும். அவன் தான் வேணும்னு நின்றுக்கணும். இப்ப ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சுட்டாங்க. எப்படி நிச்சயதார்த்தம்? நாளை கழிச்சு. பாவம் அந்த பையன். அந்த பையனும் உன்னை நினைச்சுக்கிட்டு இருப்பான் தானே? இங்க பாருடி, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. நீ முடிவெடுக்கிறதா இருந்தா
முன்னாடியே முடிவெடுத்துரு. எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ இல்லை அப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன புரிஞ்சுதா? புரியுது. ஒன்று உங்கள் அப்பா கிட்ட நீயே ஸ்ட்ரைட்டாக பேசு. அப்படி இல்லையா உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருந்தாலும் இல்லை கெட்ட மாப்பிள்ளையா இருந்தாலும் நீ அதை ஏற்றுக்க பழகிக்கோ. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். எந்த முடிவாக இருந்தாலும் அது நீ எடுத்ததாக தான் இருக்கணும். உனக்காக நானோ இல்லை வேற யாருமே பேச முடியாது. ஏன்னா இது உன் வாழ்க்கடி, நீ தான் வாழ்ந்தாகணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது. முதல்ல இந்த அழுகையை நிப்பாட்டு. எதுக்கு எடுத்தாலும் ஊனும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுகையை நிப்பாட்டுடி. இங்க பாரு கீர்த்தனா, லைஃப் எல்லாருக்குமே ஜாலியா போகாது. அப்படி ஜாலியா போகுதுன்னா பெரிய சம்பவம் ஒன்று காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்ப எது நடக்கணும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு ஏண்டி இருக்க? லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணி வாழ பழகிக்க. உனக்கு எது கிடைச்சாலும் சரி, எது கிடைக்கலனாலும் சரி, எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு துணையா இருப்பேன். சந்தோஷமா இருடி. இங்க பாரு, எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, எனக்கு எல்லா அம்மாவும் நீ இருந்திருக்க. நீ கஷ்டத்துல இருக்கும்போது என்னாலேயும் சந்தோஷமா இருக்க முடியாது. எந்த ஒரு லைஃபா இருந்தாலும் நம்ம போராடி ஜெயிக்கணும். நீ போற வீட்டுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ யாருக்கும் கெடுதல் பண்ணாம இரு. நீ யாருக்கும் கஷ்டத்தை நினைக்காம இரு. அப்படி நீ பண்ணினாலே நீ பெரிய ஆளுதான். என்னடி நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதடி. இன்னமும் ஏன் உம்முன்னு இருக்க? எங்க அக்கா கூட சொல்றாடி. என்ன சொன்னாங்க? நான் அழகான மாப்பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஓகே சொல்றேன்னா அவங்க கிடக்குறாங்க. உனக்கு தெரியும்ல, நீ அந்த பையனை பாத்தியா? அவன் முகத்தை கூட நான் பார்க்கவே இல்லை. இங்க பாரு அமர்தா, உனக்கும் அந்த கடவுளுக்கும் தெரிஞ்சா மட்டும் போதும். நீ உங்க அக்கா கிட்ட நிரூபிக்க வேண்டாம். நிரூபிச்சாலும் அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. புரிஞ்சுதாடி? ஒன்று மட்டும் நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லவங்கன்னு காட்ட வேண்டாம். அடுத்தவங்களுக்கு நம்ம கெட்டவங்களாவே இருந்தாலும் நம்மளுக்கும் நம்ம கடவுளுக்கும் நல்லவங்களா இருந்தா மட்டும் போதும். ஏன்னா நம்மள வழி நடத்துறது அந்த கடவுள் மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கோடி. லைஃபை சந்தோஷமா வாழ பாரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இரு. என்ன சரியாடி? சரி. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது. இப்பதான் என் அமர்தா அழகா இருக்கா. இதே மாதிரி என்னைக்கு நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ டி. உன்னைய மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ. சரி, பொம்பளையும் லவ் பண்ணிக்கிதுங்க. இதனாலதான் அமிர்தா கல்யாணம் வேணான்னுச்சா? என்ன கன்றாவியோ தெரியல. எது எப்படியோ அவ கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணா சரிதான். இங்க பாருடி, உன் கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பா வந்துருவேன். சரிடி, கண்டிப்பா வந்துரு. நீ இல்லைன்னா கண்டிப்பா நானு என்ன தாலியே கட்டிக்க மாட்டியா? இல்ல, சந்தோஷமா இருக்க மாட்டேன். சரி, கண்டிப்பா வந்துடுறேன். இதே மாதிரி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும். சரிடி, நான் கிளம்புறேன். ஏன் அதுக்குள்ளார போற? அடியே, நான் ஹாஸ்டல் போவேனா? அப்புறம் வார்டன் குச்சி எடுத்துட்டு என்னை அடிக்க வருவாங்க. உன்னைய பார்க்க முடியலையே அப்படின்ட்டு தான் நான் வேகமா வீட்டுக்கு வந்தேன். லாஸ்ட் 1 hour கட் பண்ணிட்டுலாம் வந்தேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, எல்லாரும் உன்னை பத்தி தான் பேச்சு. அமர்தா ஏன் வரல, நீ தானே உயிர் தோழி, உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது மேடம்க்கு கல்யாணம்னு. ஆமா, அந்த பையன் பேர் என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியலடி. ஏய், இந்த வம்பு தானே வேணாங்கிறது. சத்தியமா எனக்கு தெரியாதுடி. என்னமோடி, ஆனா என் அமிர்தாவை கட்டிக்க போற அவரு ரொம்ப லக்கி. எப்போதும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு, சரியா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரிடி. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. சரி, நான் கிளம்புறேன். சரிடி.